ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற படம் விக்னேஷ் ராஜா இயக்கத்துல தனுஷ், மமிதா பைஜு, சுராஜ் வஜ்ரமோடு இவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் கரை. இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, தனுஷ் ஒரு இடத்துல திருடுறாரு, போலீஸ்ல மாட்டிக்கிறாரு. போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வடநாட்டுல போய் அங்கே வாழ்றாரு. இனிமேல் திருட்ட விட்டுறலாம் அப்படிங்கும் போது ஏதாவது தொழில் செய்யலாம்னு சொல்லும் போது பணம் இல்லை. ஊர்ல ஒரு 8 ஏக்கர் இருக்கு, வித்துட்டு நம்ம பணத்தை எடுத்து போகலாம்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சுக்கு ஊருக்கு வர்றாரு. அந்த 8 ஏக்கர் இடத்த அப்பா பேங்க்ல அடமானம் வச்சு டிராக்டர் வாங்குறாரு. கல்ஃப் வாரில் பார்த்தீங்கன்னா டீசல் பெட்ரோல் தட்டுப்பாடு வருது. பேங்க்ல வாங்கின கடனுக்கு வட்டி செலுத்த முடியாம வட்டி ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்குது. இப்போ சொத்து அடமானம் வச்சு தொழில் பண்ணலாம்னு வந்த தனுஷ்க்கு சொத்து பேங்க்ல இருக்குது அப்படின்னு தெரியுது. பேங்க்ல உள்ள பத்திரத்தை கடன் அடைச்சு பேங்க்ல உள்ள பத்திரத்தை எடுத்து அதை வித்து தான் இவர் தொழில் செய்யணும். இப்போ அது நடந்துச்சா நடக்கலையா, அதுக்கு பின்னாடி என்னென்ன நடந்துச்சு சொல்றதாங்க இந்த படத்துடைய கதை. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்ல வெறுவிறுப்பா போச்சு. தனுஷ் இந்த கேரக்டருக்கு ரொம்ப நல்லாவே பொருந்தினாரு, ரொம்ப அழகா இருந்தாரு. திருடன் இப்படிலாம் மேனரிசம் பண்ணுவோம்னா அந்த மேனரிசம்லாம் நல்லாவே அவருக்கு பொருந்துச்சு. படம் ஒரு கட்டத்துல இந்த படம் துணிவு படம் மாதிரி எப்படி போயிட்டு இருந்துச்சு. துணிவு படம் எப்படின்னா பேங்க்ல உள்ள கொள்ளை அடிச்சுட்டு மக்களுடைய பிரச்சனை எல்லாம் எப்படி சரி செய்வார் அஜித், அதே படத்தை வேற வெர்ஷன்ல ஒரு கிராமத்து வெர்ஷன்ல இந்த டைரக்டர் எடுத்து பண்ணியிருப்பார் போல தெரியுது விக்னேஷ் ராஜா. தனுஷோடைய ஃப்ரெண்டா பாண்டியராஜ் சாரோடைய பையன் பிருத்திவி நடிக்கிறாப்புல. தனுஷும் திருட போறாரு, பிருத்திவி திருட போறாரு. ஒரிஜினல் திருடன் யாரு பார்த்தா பிருத்திவி. அந்த மாதிரி இருக்குது படத்துல. ஒரிஜினல் திருடன் எப்படி இருப்பாரோ அப்படியே இருக்காப்புல. தனுஷ் கூட அந்த கேரக்டர் வழக்கம் போல அந்த கர்ணன் படத்துல பார்த்த மாதிரி அதே லுங்கி, அதே ஷர்ட்டு, அதே பேண்ட் அந்த மாதிரி இருக்குது. ஆனா பிருத்திவி ஒரிஜினல் திருட மாதிரியே இருக்காப்புல. அது இந்த படத்துக்கு ரொம்ப பிளஸ் பாயிண்ட். ஒரு சீன்லாம் காருக்குள்ள பிருத்திவி உட்காந்துருக்காப்புல, அப்படி ஒரிஜினல் திருட மாதிரியே இருக்கும். அப்படி பாக்குறது, உத்து பாக்குறது எல்லாமே பண்றது ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருந்தாரு பிருத்திவி. மமிதா பைஜுவை பொறுத்தவரை மமிதா பைஜு மாதிரியே இருக்க மாட்டாங்க. அவங்க கேரக்டர் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காரு டைரக்டர். அவ்வளவு கச்சிதமா பொருந்துச்சு. தனுஷோட மனைவியான வர்றாங்க. தனுஷ் திருடன் தெரியாது. திருடன் தெரிஞ்ச முன்னாடி அவங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு ரொம்ப யதார்த்தமா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா பல படங்கள்லாம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் KS ரவிக்குமார் சாருக்கு இது ஒரு சிறந்த படம். அவர் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்தே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மனசெல்லாம் நம்ம பதட்டமாயிருவோம். அந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் சீன்ஸ் அவருடைய அப்பா கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பார்த்தா ஒரு செகண்ட்ல KS ரவிக்குமார் சார் தானே இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் ரொம்ப யதார்த்தமா நடிப்பார். இது யதார்த்தத்தையும் தாண்டி ஒரு கடன்பட்ட ஒரு நெஞ்சம் எப்படி கண் கலங்குங்கிறத ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அப்பா கேரக்டர். அம்மா கேரக்டரா பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பொருத்தமா பண்ணாங்க. மாமனா பார்த்தீங்கன்னா கருணாஸ் பண்ணியிருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தம். எந்த சீன்லயுமே மேக்கப் இல்லை, ரொம்ப அழகா அவர் வேலையை அப்படி ரொம்ப கணக்கச்சிதமா பண்றாரு. அவரெல்லாம் மூஞ்சியை பார்த்தாவே நம்மளுக்கு ரொம்ப சோகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கருணாஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட பாசிட்டிவா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, படம் ரொம்ப யதார்த்தமான படம். யாருக்கெல்லாம் இந்த படம் பிடிக்கும்னா நிச்சயமா ஒரு நல்ல படத்தை பார்க்கணும்னு நினைச்சா இந்த படத்தை நீங்க தாராளமா பார்க்கலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மேக்கிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலா இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு, யதார்த்தமா இருந்துச்சு. 1990ல நடக்கிற காலகட்டத்தில் உள்ள படம்னால எங்கேயுமே மிஸ் ஆகல. பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ராணி மங்கம்மாள் போக்குவரத்து கழகம் அப்படி காமிக்கிறதா இருந்தாலும் சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள போர்டா இருந்தாலும் சரி, அந்த போலீஸ் ஜீப் எல்லாமே இந்த கிளாசிக்கல் ஸ்டைல்ல ரொம்ப அழகா பொருத்தமா எல்லாமே பண்ணியிருந்தாரு விக்னேஷ் ராஜா. படத்துல என்னடா பிரச்சனை அப்படின்னா, இந்த கதை தான் இந்த படத்துக்கு பெரிய பிரச்சனை. இந்த கதை பாத்தீங்கன்னா துணிவு படத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவர் மக்களுக்காண்டியே அந்த பேங்க்ல போய் கொள்ளையடிச்சு எடுத்து மக்களுக்கு கொடுப்பாரு. அதே பேங்க்ல உள்ளவனு என்ன செய்வான், கொள்ளையடிப்பான். அதையும் இவர் கண்டுபிடிப்பாரு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அங்கிருந்து வெளியில எடுத்து போட்டு இந்த படத்தை பண்ண மாதிரி இருக்குது. துணிவை ரீமேக் பண்ண மாதிரி தான் இந்த கதை. துணிவு ஒரு ஹைடெக்கான மணி ஹைஸ்ட். பட் இது வில்லேஜ் டைப்பான ஒரு மணி ஹைஸ்ட் படம் தான் இந்த படம். என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இந்த கதையே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு ஒத்து வராத கதை, அடிச்சு துவச்ச கதை, அதுதான் நம்ம சொல்ல முடியும். ஓரளவு இந்த படம் ஒரு ஆவரேஜ் படமா போய் முடிஞ்சிச்சு. ஆனா நல்லா வர வேண்டிய கதை தான் அது ஆவரேஜா போய் முடிஞ்சிச்சு. படத்துக்கு இன்னொரு மைனஸ் 161 மினிட்ஸ் படத்துடைய டூரேஷன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 20-21 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே யதார்த்தமாக போயிருக்கும். இன்னொரு மைனஸ் அப்படின்னா, படத்தோட ஆரம்பத்தில் தனுஷ் திருடுறாரு.
போலீஸ்ல மாட்டுறாரு, திரும்ப வந்து தப்பிச்சு வடநாட்டு போயிடுறாரு. நீ திருடுற பணத்தெல்லாம் அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு காமிக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு ஒரு நாள் ஃபுல்லா கஷ்டப்படுறாரு. ஒரு ஹோட்டல்ல போய் ரொம்ப கஷ்டப்படுறாரு அவர் தன் மனைவியோட. இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க திருடுனீங்களே, அதெல்லாம் என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு சரியான விளக்கமே அவர் வந்து டைரக்டர் வந்து தரல. ஆனா சொல்றாரு 16 வருஷமா திருடுனேன் அப்படிங்கிறாரு. 16 வருஷமா திருடி என்ன பண்ணீங்க, அந்த திருட்டுக்கான என்ன மோட்டிவ் எல்லாமே இல்லை. இதுதான் என்னுடைய கடைசி திருட்டுன்னு போயிட்டு சாமி கிட்ட சத்தியம் பண்ணிட்டு கடைசி திருட்டு பண்ணும்போது மாட்டிக்கிறாரு. சரி, ஓகே, மாட்டிக்கிட்டாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அவர் வந்து திருடுறது வந்து ரொம்ப லாஜிக் மிஸ்டேக்கா இருக்குது. எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் திருடுவேன்னு சொல்லிட்டு திருடுறது. அதுலயும் பாத்தீங்கன்னா நீ திருடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, எந்த பேங்கால நீங்க சீட்டிங் பண்ண போறீங்களோ அதே பேங்கை வந்து குறி வச்சு பண்ணா ஈஸியா நீங்க மாட்டிப்பீங்க. ஸோ அதுலேயும் பாத்தீங்கன்னா அதுல இருந்தெல்லாம் தப்பிச்சு கிப்பிச்சு வந்து ஒரு ஏதோ ஒன்று பண்ணிக்கின்னு ஒரு மாதிரியா நம்மளை வந்து குழப்பி வச்சிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். டெக்னிக்கலா சூப்பர் படம். இந்த படத்தோடைய ஹீரோ தனுஷையும் தாண்டி ஒரு முக்கியமான ஆள் இருக்காரு. அவர்னாலதான் இந்த படத்தை வந்து நம்ம வந்து உட்காந்து பார்க்க முடிஞ்சு. ஜிவி பிரகாஷ் ப்ரோ உண்மையிலே சொல்றேன், செம்ம மியூசிக்ங்க, சரியா போட்டு வச்சிருக்காப்ல. சில சீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெருக்க விட்டுருக்காப்ல, நம்மளை வந்து சீட் எட்ஜுக்கே கொண்டாந்து உட்கார வச்சுருவாரு. அந்த மாதிரி வந்து ஜி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்கு. இந்த மணி ஹேஸ்ட் படம் வந்து ஒரு த்ரில்லரா போக வேண்டிய படத்தை திடீர்னு பார்த்தா காமெடி படமா மாத்திடுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா காமெடியா மாத்தி விட்டுறாங்க. அது வந்து கொஞ்சம் கலகலப்பா இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு சீரியஸான சுச்சுவேஷன்ல வந்து அந்த காமெடி வந்து நீங்க உள்ள வச்சது வந்து ஒரு சின்ன ஒரு எரர் மாதிரி தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல தோணுது. பரதன்கிற இன்ஸ்பெக்டர் கேரக்டர்ல வந்து சுராஜ் பண்ணியிருக்காப்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அவர் வந்து உண்மையிலே அவர் சீன் பை சீன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கர்ணன்ல எப்படி நட்டி வந்தாவே கடுப்பாகும், அதே மாதிரி இந்த படத்துலயும் வந்து சுராஜ் வரும்போது ரொம்ப கடுப்பாகும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காப்ல. ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் வந்து சுராஜ் கிடைச்சிச்சு. இல்லை கேரக்டருக்கு அவர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து அவர் சும்மா சூப்பரான ஒரு எஃபர்ட்டை போட்டிருக்காரு. ஜெயராம் சொல்லவே தேவையில்லை, அவர் ஒரு முக்கியமான ரோல் பண்றாரு. அவருடைய பாத்திரத்தை ரொம்ப கச்சிதமா பண்ணாங்க. இதுல இருந்து அவங்க எஸ்கேப் ஆவாங்க. அப்போ வந்து ஒரு தபேலால ஒரு உருட்டு போட்டுருப்பாப்புல, செம்மையா இருக்கும் மியூசிக்கு. கலக்குன்னு கலக்கிட்டாப்புல ஜிவி பிரகாஷ் ப்ரோ. இதே இந்த படத்தோட விமர்சனம். இந்த விமர்சனத்தை பார்த்துட்டு படத்துக்கு போறதும் போகாதும் உங்க கையிலே விட்டுறேன். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.